பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு ஆசை. என்னோட அங்கிள் வந்து டாக்டர் ஆனாரு. அவரை பார்த்தாவே எல்லாரும் வந்து ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே நானும் டாக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. மெடிசன் படிக்கணும் சின்ன வயசுலேருந்தே ஆசை. சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் ஆசை. என் பேர் செல்வோரா. நான் வந்து சென்னை விருப்பாக்கத்துலேருந்து வரேன். நான் ஹரிகிருஷ்ணன். டிஎன்சிஎஸில் வேலை செய்கிற கடைநிலை ஊழியெல்லாம் நான் வரேன். நிலக்கோட்டையிலேருந்து வரேன். I'm Kosha John. I'm from Bangalore, Karnataka. என்னோட பேர் ஆர்கோவில். என்னோட ட்வின் பிரதர் கோகுல். திருப்பத்தூர்லேருந்து வரோம். மௌரியராஜ், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் எஸ் ஆல்ஃபைன் ஃப்ரம் நாகர்கோயில். என்னோட ஆசை வந்து மெடிக்கல் தான் படிக்கணும். சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப நாள் ஆசையாக. My long time dream ever since my childhood. எங்கள் அப்பா வந்து டாக்டர். ஸோ அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு MBBS அப்படின்னு தான் வேறு எந்த டைவர்ஷனும் இல்லை. என்னோட கட் ஆஃப் வந்து 181.25. 178 தான் கட் ஆஃப் எடுத்துருக்கேன். 70.3%. கட் ஆஃப் 130. என்னோட கட் ஆஃப் வந்து 190. இங்கே வந்து கவுன்சிலிங் வந்து எனக்கு பிடிஎஸ் கிடச்சிது. பட் எனக்கு வந்து பிடிஎஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் 2 பேரோட ஆம்பிஷனுமே டாக்டர் ஆகணும் தான். நாங்கள் எடுத்த மார்க் வந்து தமிழ்நாட்டில் மெடிக்கல் கட் ஆஃப் கிடைக்காதனால எங்களோட ஆம்பிஷன் வந்து அச்சீவ் பண்ண முடியல. விவாகத்தில் வந்து கடைநிலை ஊழியனாக இருக்கிறவன் வந்து வேலைக்கு போய் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைய படிக்க வச்சே தீரணும் முடிவோட இருக்குன்னு எல்லா பசங்களுக்கும் வந்து காற்று வாக்கில் பரவணுன்னா எனக்கு முன்னால் படிக்க முடியும். இன்னொரு நல்லா தான் படிச்சுட்டு இருந்துச்சு. சூழ்நிலையின் காரணமாக வந்து டாப் 10 லிஸ்ட்டில் இருந்துச்சு ஸ்கூலில். 9, 10 2 மாதம் வந்து பிள்ளைக்கு ப்ரெஷர் எடுத்து படிக்க முடியாது கிடைச்சோம். படிக்கவே இல்லைப்பா, வீட்டில் தங்குறதா பண்ணிச்சு. ரிசல்ட் வந்த உடனே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கிடைக்காதோன்னு டவுட் வந்துருச்சு. இது நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தோம். எல்லாம் டொனேஷன் தான் அதிகமாக கேட்டாங்க. எங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கல. தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலத்திலையும் சரி மருத்துவ படிப்பு வந்து ஒரு விற்காத குறையாக வந்து விலைபேசி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சராசரியாக ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வந்து ஒரு மருத்துவ படிப்பு வந்து படிக்க வைக்க முடியுமாங்கிற கேள்விக்குறியா இருக்கு. அதுக்காக நிறையா காலேஜை சர்ச் பண்ணி பார்த்தேன். வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங் போயிடலான்னு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து நாங்கள் வந்து மரியாதை மெடிக்கல் எஜுகேஷன் இந்த அமைப்பு வந்து நாங்கள் கேள்விப்பட்டு இருந்த மூலமாக வந்து பிலிப்பைன்ஸில் என்னுடைய பையனை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தோம். இந்த மரியாதை மெடிக்கல் எஜுகேஷனை நாங்கள் டீப்பில் பார்த்தோம். என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க மூலியமாக தான் நான் போனேன். அவங்க வந்து ஏற்கனவே அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சு ஸோ நான் வந்து இங்கே ட்ரை பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டு நீங்கள் இங்கே பிலிப்பைன்ஸில் இதை விட நல்ல பெட்டர் எஜுகேஷன் இருக்குது, சரி அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த கன்சல்டன்சி ஏஜென்சி காமிச்சான். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்தர்ன் பிலிப்பைன்ஸ் பற்றி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. என்னோட கிளாஸ்மேட்ஸ் அவங்க 2 பேரும் ப்ரீவியஸ் பேட்ச் சேர்ந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி பேட்ச் அவங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி சொன்னாங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் யூனிவர்சிட்டி சொன்னாங்க. அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. 1906 ஆரம்பிச்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் படிக்கிறதுல என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு இயற்கை சூழல். இந்தியாவுடைய அதனுடைய தட்பவெப்பம் என்னவோ அதில் சூழ்நிலை என்னவோ அதுதான் வந்து இது பிலிப்பைன்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதனால் பிலிப்பைன்ஸில் படிக்க வைக்கிறது வந்து மற்ற நாடுகளை விட சிறந்தது அப்படின்றது வந்து நான் காலநிலை பற்றி பொறுத்து சொல்லணும். லாங்குவேஜை பற்றியும் கூட லாங்குவேஜ் வந்து சேம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் வந்து லாங்குவேஜில் வந்து கற்றுக்கணும். மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைனா அது மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கற்றுக்கிற ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆங்கில மொழி தான் அவங்களுக்கு லாங்குவேஜாக இருக்கிறதுனால ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக பண்ணிக்கலாம். அவர் வந்து படிச்சுட்டு படிக்கிறதுலையும் சரி ஈஸியாக அவர் வந்து மருத்துவ படிப்பை தொடர்ந்து தேர்ச்சி பெறதுக்கு ரொம்ப வழிவகை செய்யும். பார்த்து நெட்டில் நான் படிச்சப்போ காலேஜ் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டி நல்லா எஜுகேஷன்லாம் நல்லா இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நல்லா சேஃப்டி அங்கே இருக்குது. இதெல்லாம் கேள்விப்பட்டோம். இங்கே எப்படி கவர்மெண்ட் காலேஜஸில் எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் அங்கேருந்து வந்து சில அஃபீஷியல்ஸ் வந்து இங்கே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி குழந்தைங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அங்கேயும் வந்து பிலிப்பைன்ஸ்லேயும் அவங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இங்கே இன் கேம்பஸ் ஹாஸ்டல்லே இருக்கனால சேஃப்டி எல்லாம் வந்து நோ ப்ராப்ளம்ஸ். ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாமே கிடைக்கும். பட் மெயின் என்னென்னா வந்து கேம்பஸ்குள்ளேயே வந்து ஹாஸ்டல் இருக்கிறது தான் வந்து மெயின். காலேஜ் முடிச்சோடனே நம்ம டேரெக்டாக வந்து ஹாஸ்டல் போயிடலாம். அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த காலேஜை நான் சூஸ் பண்ணேன். நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. யூஎஸ்எம்எல்இக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம யூஎஸ்லேயும் இதை பண்ணலாம். லாஸ்ட் இயர் எம்சிஏ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கே இந்த யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். அண்ட் தென் நிறைய பேர் எம்சிஏயில்
மோஸ்ட்லி ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணது வந்து இந்த யூனிவர்சிட்டிலேருந்து போனவங்க தான். அதுக்கான ப்ரூஃப் வந்து யூடியூப் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அது ஒன்றே போதும், இங்கே படிக்கிறதுக்கு அது ஒரு ரீசன் போதும். வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்குமே வந்து அது எப்படி ஃபார்மாலிட்டிஸ், அதை எப்படி அணுகிறது, அதை எப்படி தொடர்பு பண்ணுறது, எப்படி விசா எப்படி ஏற்பாடு பண்ணுறது, ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அது வந்து மரியானா மெடிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சுலபமாகவும் வந்து ஒரு சாதாரண ஒரு படிப்பறி இல்லாதவங்க கூட அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய சொல்கிற நடைமுறை எளிய நடைமுறையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லோரும் பயந்தாங்க, இப்படி தனியாக ஃபாரின்ல படிக்கணும். பட் மரியானாஸ் வந்து நல்லா பேசுனாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் ஃபியர் இல்லை, எல்லாம் சேஃப்டியாக இருக்கும். 7:30 மேலே பாய்ஸ் யாரையும் வெளியே விட மாட்டாங்க, நல்லா கோச்சிங் பண்ணுறாங்க. மிஸ்டர் சரவணகுமார் சார் வந்து நல்லா கைடு கொடுத்தாரு. பிலிப்பைன்ஸ் போகிறத பற்றி, அங்கே டாக்டர் படிக்கணும்னா என்னென்ன பெனிஃபிட் எல்லாமே சொல்லுவார். நல்லா புரியிற மாதிரி எல்லாத்துக்கும் சொன்னதாக இருந்தது. எழுதியும் காமிச்சார். டீட்டெயிலாக ஒரு சின்ன ரஃப் பேப்பரில் அவங்க எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஓவர் 5 இயர்ஸ்க்கு அப்படியே முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வெறும் வாயால் சொல்லாமல் அவங்க வந்து ஒரு வீடியோ மூலியமாக கூட சொன்னாங்க. They were very helpful. They told me that the university is apt and it was affordable for us. எனக்கு வந்து டிஃபைன்ஸ் அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப யோசித்தேன் நான். என்னென்னா இவ்வளோ தூரம் வந்து குழந்தைய அனுப்பணுமேன்றதுக்காக ரொம்ப யோசித்தோம். மரியானாஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி எங்கள் கூட வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு என்ன மாதிரி ஃபிலிப்பைன்ஸில் வந்துட்டு குழந்தைங்களோட எல்லாமே ஒரு சின்ன டவுட் கூட எங்களுக்கு சும்மா ஏதோ சொல்லிட்டு போகாமல் அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நல்ல நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. கிளியராக இருந்தாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த டவுட்ஸும் வர அளவுக்கு இல்லை. அவங்க எல்லாம் என்னென்ன பாசிபிலிட்டி என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்க கிளியராக. ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து ஒரு பெரிய அளவுக்கு வருவீங்கன்னு சொல்லி. ஸோ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நாங்கள் எப்போவுமே குழந்தையோட கான்டாக்டில் இருக்கோம். எங்களுக்கு வந்து மரியானாஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப கைட் பண்ணுறாங்க. என்னுடைய பையனுக்கு வந்து இதில் அட்மிஷன் கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கேன். என்னோட பையன் வந்து எதிர்காலத்தில் நிறைய ஏழை மக்களுக்கு இந்த மருத்துவ பணியை செய்து மேலும் மேலும் வந்து இந்த மருத்துவத் துறையில் வந்து இந்த ஏழை மக்கள் பயன்படுற அளவில் வந்து அவர் வந்து பணி செய்வாருன்னு வாழ்த்துக்கிறேன். It's a very nice university. So அங்கே போய் படிக்கிறதுக்கு nice opportunity. I hope I get it and yeah, I'm looking forward to it. ஃபஸ்ட்டு இந்த எம்பி சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல பர்சன்டேஜோட யூஎஸ்எம்எல் எக்ஸாம் கிளியர் பண்ணி யூஎஸில் ஸ்டடீஸ் பண்ணணும் ஆசைப்பட்டேன். அங்கே முடிச்சேன்னா முக்கால்வாசி யூஎஸ்லேயே செட்டில் ஆகணும், இல்லைன்னா இந்தியா. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்க. நான் எய்ம் வந்து எம்பிபிஎஸ் படித்தா எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும். எனக்கு மரியானாஸ் எஜுகேஷன் அதால் எனக்கு அந்த எய்ம் வந்து நிறைவேற போகுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். மரியானாஸ் எஜுகேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Future, I just hope I pass the test first and hopefully I will, and then finish up my MBBS and look forward to go to US. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கெட்டாக சொல்லிப்பாங்க, எங்கள் பசங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ இது விசா கிடைக்கும், அப்போ இது போகலான்னு சொல்லியிருக்கேன் சார்.
இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது டாக்டர் படிக்கிறதுக்கு. ஃபிலிப்பைன்ஸ் எப்போ போகலான்னு மார்க் பண்ணிட்டு பின்னாடி இதெல்லாம் நடக்க முடியாது, டாக்டர் ஆக முடியாதுன்னு தோணுச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னே இதெல்லாம் செஞ்சு ஓகே நாமளும் டாக்டர் ஆக போகலான்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட கனவு வந்து நனவாக போகுது. ஆஸ் அ மதராக வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் பையனை வந்துட்டு அனுப்புறது.